परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் வாக்தேவஸ்ய வித்மஹே பிரம்மபத்னீ சதீமஹே தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஓம் மகாஹயக்ரீவமூர்த்தி பகவானே மகாநீல சரஸ்வதி தாயே. தேவி சொல்லுமா. எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. உத்தமம். சுப சீக்கிரம் வாங்க, அமோகமா நடக்கட்டும். சுவாமி, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீங்க தான் ஏதாவது தோஷம் அது இதுன்னு சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நீங்க சொன்னா எங்க அப்பா அம்மா கேட்பாங்க. எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட. தோஷம் அது இதுன்னு சொல்லி நிறுத்துறதா? நீ பிறந்ததும் உனக்கு ஜாதகம் கணிச்சவன் நான், உனக்கு பேர் வச்சவனும் நான். உனக்கு பேர் வச்ச என் பேரை கெடுக்க பாக்குறியே. நான் சாஸ்திரத்துக்கு துரோகமா எதையும் பண்ண மாட்டேம்மா. அப்படி சொல்லாதீங்க சாமி. என் நிலைமை அப்படி. நான் நெருப்புல நிக்கிறேன்.
பகவானே, அழாதம்மா. புராணத்துல ஒரு கதை சொல்லுவா. ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த வழியா புள்ளிமான் ஒண்ணு அம்புப்பட்ட காயத்தோட உயிர் பயத்துல ஓடி வந்தது. முனிவர் பக்கத்துல வந்து ஒரு புதர்ல மறைஞ்சுது. பின்னாடி அந்த மானை தேடிக்கிட்டு ஒரு வேடன் ஓடி வந்தான். முனிவரை பார்த்ததும், சாமி இந்த வழியா ஒரு மான் ஓடி வந்துதான்னு கேட்டான். ஒரு கணம் முனிவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மான் புதற்குள்ள இருக்குன்னு சொன்னா மானோட உயிர் போயிடும். இல்ல மானை பார்க்கலன்னு சொன்னா பொய் சொன்ன பாவத்துக்கு ஆளாகணும். என்ன பண்றதுன்னு ஒரு கணம் யோசிச்ச முனிவர் மனசை திடப்படுத்திக்கிட்டு மானை பார்க்கலன்னு பொய் சொல்லிட்டாரு. வேடம் வந்த வழியே போயிட்டான். புதற்குள்ள இருந்து வெளியே வந்த புள்ளிமான் முனிவரை நன்றியோட பார்த்துட்டு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. மானோட உயிரை காப்பாத்த முனிவர் பொய் சொன்ன மாதிரி நானும் உனக்காக பொய் சொல்றேம்மா. ரொம்ப நன்றி சோமி. நான் வரேன் சோமி. சரிம்மா. ஒரு பொண்ணோட சந்தோஷத்துக்காக பொய் சொன்னா தப்பு இல்லை. மாதவி, என்னால நாளைக்கு வர முடியாது. கோர்ட்ல நாளைக்கு ஒரு கேஸ் இருக்கு. 2 days கழிச்சு வரேனே. ஓகே? ஓகே, பாய். என்ன காய்கறி மார்க்கெட்டே வாங்கிட்டு வந்துட்ட? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வெனஸ்டே. அது இல்ல, இன்னைக்கு அப்பாவோட திதி. காலைல எழுந்திரிச்சு சிவன் கோயில போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு சொர்ணாம்பிகா மெஸ்ல இருந்து முதியோர் இல்லத்துக்கு 60 சாப்பாடு அனுப்ப அரேஞ்ச் பண்ணிட்டு மதியம் படையல் பண்ண வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பயங்கர பிஸி இல்ல? பிஸி இல்ல, பிஸி ஆக்கிக்கிட்டேன். இல்லனா தேவையில்லாத நினைவுகள் வந்து மனசை கஷ்டப்படுத்தும். சரி, அதை விட ஏதாவது பிரச்சனையா? ஆமா. பிஸி இல்ல, பிஸி ஆக்கிக்கிட்டேன். இல்லனா தேவையில்லாத நினைவுகள் வந்து மனசை கஷ்டப்படுத்தும். சரி, அதை விட ஏதாவது பிரச்சனையா? ஆமா. என்ன சொல்லு? தேவிக்கும் ஜார்ஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாதவி ஏற்பாடு பண்றா. தேவிக்கும் ஜார்ஜுக்கும் கல்யாணமா? இந்த மாதவிக்கு வேலையே இல்லையா? ஒண்ணு அவ மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பா, இல்ல மத்தவங்க மண்டையை பிக்க வைப்பா. பேசாம அவ மெண்டலாவே இருந்திருக்கலாம். ஜார்ஜுக்கு என்ன சந்தோஷம்? மூர்த்தம், சாந்தி மூர்த்தம், வளகாப்புன்னு இலை போட்டு எல்லாத்துக்கும் பாயசம் ஊத்திட்டு இருப்பான். நாமெல்லாம் போய் சாப்பிட்டு மொய் வச்சுட்டு வர வேண்டியதான். இருக்கிறது பத்தாதுன்னு மாதவி வர பெரிய இம்சை. பேசாம மாதவி போட்டு தள்ளிடலாமா? சேகர், என்ன பேசுற? பின்ன டென்ஷன் பண்றாள, ஏதாவது குட்டிகள்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்காள. அவ உண்மையாவே ரகுன்னு நம்பிட்டா. தம்பிக்கு செய்யறதா நினைச்சு செஞ்சிட்டு இருக்கா. அவ மேல தப்பில்லையே. ஆனா சேகர், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாது. அதுக்கு விரல் சுடக்கிற நேரம் போதும். ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க அங்க பேசி இங்க பேசி அதை மறைச்சு இதை மறைச்சு ஏத்தி இறக்கி ஏகப்பட்ட தில்முள்ளு பண்ண வேண்டியது வரும். ஆனா கல்யாணத்தை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. போற போக்குல அப்படி பொடி தூணா போதும். கெடுக்கிறது ரொம்ப சுலபம். பைரவி, சொல்லு, எப்படி பண்ணலாம்? அமைதியா பண்ணலாமா இல்ல அதிரடியா பண்ணலாமா? அதான் யோசிக்கிறேன். ஏற்கனவே தேவிக்கு ரகுராமன் உண்மையான ரகுராமன் இல்லைன்னு சந்தேகப்படுறா. அது ஒண்ணு போதுமே. பொம்பளை மனசுல சந்தேகம் வந்துட்டா போதும், சந்தோஷமான காரியம் எதுவும் நடக்காது. நான் போய் வெங்காயம் உரிக்கணும், காய்கறி நறுக்கணும், வடைக்கு பருப்பு ஊற வைக்கணும். பைரவி, எல்லாருக்கும் தலைக்கு மேலதான் வேலை இருக்கும். ஆனா எனக்கு இலைக்கு மேல வேலை இருக்கு. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன்.
ரகு, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ரகு, உன்கிட்ட பேசணும்னு சொன்ன. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. சிங்கர் மீனா கிட்ட நீ ஏன் அப்படி தப்பா நடந்துக்கிட்ட? இட்ஸ் none of your business. என்ன லவ் பண்ணிக்கிட்டே ஊர்ல உள்ள பொம்பளைங்க கிட்ட எல்லாம் நீ தப்பா நடந்துப்ப. ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டா none of your business பியா? எஸ், சிங்கர் மீனா மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ பேர் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சினிமா ஒரு ஸ்வர்க்கம். பண்ற பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு நீ எப்படி சொர்க்கத்துல இருக்க முடியும்? தேவி, ஸ்வர்க்கங்கிறத கடவுள் உருவாக்குனது இல்ல, மனுஷன் தானாவே உருவாக்குனது தான். இப்படி பொறுக்கியா இருக்கிறத நினைச்சு உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வெக்கப்படணும்? பொறுக்கின்னு நீ சொல்ற, செலக்ஷன் நான் நினைக்கிறேன். ஏன் தப்பு தப்பா திங்க் பண்ற? பை த வே, யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் தேவி. ஏன் உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க டென்ஷன் ஆகக்கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். மத்தவங்களோட உணர்வுகளுக்கு கூட மரியாதை கொடுப்பியா? தேவி, தட் இஸ் த பாயிண்ட். நீ என்னோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்திருந்தா நான் ஏன் நான் இப்படி எல்லாம் நடந்துக்க போறேன்? உனக்கு என்ன மரியாதை கொடுக்கல? காதல்ங்கிற தகுதியை கொடுக்கல, வருங்கால கணவருங்கிற மரியாதையும் கொடுக்கல. நீ ரகு இல்ல, வேற யாரும் வேற சொல்ற. அப்ப நான் உன்னை ஏத்துக்கிட்டா இனிமே நீ தப்பா நடக்க மாட்டல்ல? எதுக்கு தப்பா நடக்கணும் தேவி? பசிக்கு சோறு கடிச்சா நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? என்கிட்ட பணம் இருந்தா நான் எதுக்கு திருடணும்? ஓகே, இன்னையில இருந்து நான் எப்படி எல்லாம் இருக்கணும் நீ நினைக்கிறியோ அப்படியெல்லாம் நான் இருக்கேன். நீ உடனே சிங்கர் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லிடு. எதுக்கு தேவி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்? அன்னைக்கு மேடம், இன்னைக்கு ஏப்ரல் 1, சும்மா ஒரு ஃபனுக்கு தான் இப்படி செஞ்சேன்னு ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சாரி கேட்டேன்னு. சரி, ஏப்ரல் 1 அன்னைக்கு செஞ்சது விளையாட்டு. அதிசய ராகன் பாடி மீனுவ அங்கமா வர்ணிச்சியே, அது ப்ரொஃபஷன் தேவி. அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ண போறேன். அந்த பாட்டோட உணர்வு கேடாம பாவம் மாறாம வரணும்னு அதுக்கு தான் பாடி காமிக்கிறேன்னு பாடி காமிச்சேன். அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன பண்றது? அப்ப ரெக்கார்டிங் ரூம்ல வச்சு தப்பா பேசுனியே, அது அது அந்த ரங்கமான நிமிஷத்துல ஆத்மார்த்தமா காதலர்கள் பாடுற பாட்டு, கலைக்காக இசைக்காக அத்துமீறி போனாலும் பரவாயில்லன்னு நான் அப்படி செஞ்சேன். அதை நீ தப்பா நினைச்சா தேவி, இப்பவே சொல்லு, உன் காலில் விழுறேன். நான் ஒருத்தரோட காலில் விழுறேன்னா நான் அந்த ஆளே கவுக்க போறேன்னு அர்த்தம். இதெல்லாம் தேவையில்லை, ஒழுங்கா இருந்தா போதும். அப்பா, என்னோட கெட்ட நேரம் இன்னையோட ஒளிஞ்சது. உன் கெட்ட நேரம் ஒழியலடா, இப்பதான் ஆரம்பமாகுது. இது மீனுவை காப்பாத்துறதுக்காக நான் செய்யற தியாகம் இல்ல, உன் சுயரூபத்தை வெளியே கொண்டு வர நான் செய்யற தவம். கோட்டு சூட்டு போட்ட உடனே பெரிய ஹிந்தி பட ப்ரொடியூசர் ரேஞ்சுக்கு வந்துட்டேன்டா நானு. ஆமாண்ணே, எங்களுக்கு அடையாளம் தெரியல, ரொம்ப ஷாக்கா இருந்தீங்கண்ணே. சினிமாவுல என்னமா அனுபவிக்கிறாங்கடா. என்ன பேசுனாலும் ஹோட்டல்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்து தாண்டா பேசுறாங்க. படம் ஆரம்பிக்கிறனாலும் ரூமை போட்டு தாண்டா டிஸ்கஸ் பண்றாங்க. அட படத்தை நிறுத்தணும்னாலும் அதுக்கும் ஏசி ரூமை போட்டு தாண்டா டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஆள் சில பேர் இருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாதுடா, பொண்டாட்டி கூட அப்படி கவனிக்க மாட்டாடா, அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அட சம்பளம் வாங்குறது வேற விஷயம். அடடா என்ன கவனிப்பு! அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜூஸ், இளநீ, சூப்பு, டீ, காஃபின்னு அசத்துறாங்க.
ப்ரொடியூசர் காசா இருந்தாலும் பொறுப்பா கவனிக்கிறது ப்ரொடக்ஷன் ஆளுங்க தான். சாப்பாடு அப்படித்தான், தனித்தனியா என்னென்ன வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி கொடுக்குறாங்கடா. ஆமாண்ணே, நான் கூட கவனிச்சேன். டேரக்டருக்கு பீடா வாங்குறதுக்கு ஃபாரின் கார்ல பெட்ரோலை போட்டு பிஜிபி கோல்டன் பீச்ல இருந்து அடையாறு வரைக்கும் போயிட்டு வராங்கண்ணே. வேற எந்த தொழிலனா இப்படி கவனிப்பு மரியாதைலாம் கிடைக்கும்? அதான்டா, அதான் நான் கூட தொழிலை மாத்திடலான்னு இருக்கேன்டா. என்ன தொழில்ண்ணே? சினிமா தான்டா, சினிமா தான். எத்தனை நாளைக்கு இந்த உப்பு காத்துலயும் கருவாட நாத்தத்திலயும் அல்லாடுறது, 5க்கும் 10க்கும் போட்டு ஓட்டி அருவா வெட்டு வாங்கி கஷ்டப்படுறது. பேசாம சினிமாவுக்கு போயிட வேண்டியதுதான். ஆமாண்ணே, சினிமாவுக்கு போயிருங்க. ஏய், என்னடா சர்வசாதாரணமா பேசுற? சினிமா என்ன சாதாரண விஷயமா? டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ள போற மாதிரி நினைச்சியா? சினிமா பெரிய விஷயம்டா, சினிமா பெரிய மேட்ரு. என்ன மேட்டர்னு பாத்துருவோம்டா. முதல்ல ஃபைனான்ஸ் பண்ணுவோம், அப்புறம் படம் எடுப்போம், அப்புறம் நாமளே நடிப்போம், அப்புறம் நாமளே டைரக்ட் பண்ணுவோம். அண்ணே, எவனோ ஒருத்தன் மனசுக்கு எடுத்துட்டான். விநாச கால விபரீத புத்தின்னு எங்க தாத்தா சொல்லுவாருண்ணே. அது உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுண்ணே. யாரா இவன் ஆரம்பத்திலே அவசகுணமா பேசுறவன்? அண்ணே, சினிமானா அது மூளைக்காரங்க வேலைண்ணே. அப்ப எனக்கு மூளை இல்லன்றியா? இந்த மொச்ச பெருமாள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்டா. அண்ணே, மத்த தொழில முதலாளி தான் வேலைக்காரனை திட்டுவாரு, ஆனா சினிமால முதலாளியே வேலைக்காரன் திட்டுவான். சினிமாவுக்கு போய் பாருங்க, தொட்டதெல்லாம் பொண்ணாகுதா புண்ணாகுதான்னு தெரியும். பாப்போம்டா, பாக்குறேன்டா. தொட்டு காமிக்கிறேன்டா. இந்த மொச்ச பெருமாள் தொட்டு ஜெயிச்சு காமிக்கிறேன்டா. ஹலோ, என்ன பைரவி, உடனே வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்க, என்ன விஷயம்? ஹலோ, என்ன பைரவி, உடனே வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், சும்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான். நீங்க பொய் சொல்றீங்க பைரவி. பொய்யா? நானா? நான் எதுக்கு பொய் சொல்லணும்? பைரவி, ஏன் பொய் சொல்றோம், எதுக்கு பொய் சொல்றோம்னு சொல்றவங்களுக்கு தான் தெரியும், அதை கேட்கறவங்களுக்கு தெரியாது. இல்ல சார், அது நான் பொய் சொல்றேன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி பைரவி. நீங்க வக்கீல்னா நான் போலீஸ். நாங்க குற்றவாளியை பிடிச்சாதா நீங்க கேஸ் நடத்த முடியும். அதே மாதிரிதான் நீங்க ஒழுங்கா வாதாடி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதா நாங்க உற்சாகமா இன்னும் 2 குற்றவாளிகளை பிடிக்க முடியும். புரியலையே சார். சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். பொழுது போகாம போர் அடிக்குது, என்னடா பண்ணலான்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் ஃப்ரீ டைம் கிடையாது. சரி, பைரவி ஃப்ரீயா இருந்தா அவங்களோட பேசி 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிற ஆளும் நான் கிடையாது. இப்ப சொல்லுங்க, சும்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு என்கிட்ட பேசலான்னு கூப்பிட்டீங்களா, இல்ல நீங்க சொன்னது பொய்யா உண்மையா? சார், நீங்க போலீஸ் ஆனதுனால இப்படி பேசுறீங்களா, இல்ல இப்படி பேசுறதுனால உங்களை போலீஸ் ஆக்கியிருக்காங்களா? சரி சரி, பேச்ச மாத்த வேண்டாம், சொல்லுங்க, இப்ப என்ன எதுக்காக வர சொன்னீங்க? நீங்க அன்னைக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கேட்டு விட்டீங்களே, அதுக்கப்புறம் என்னாச்சு? எனி டெவலப்மெண்ட் சார்? ஓஹோ, அதை பத்தி கேக்குறீங்களா? எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைச்சது பைரவி. ரகுராமன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டல் பேரு ஆரோக்கியா மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல், மேட்டுப்பாளையம், திருநெல்வேலி. நவம்பர் 26 டிசம்பர் 11 வரை 15 நாள் தீவிர சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அந்த 15 நாள்ல 10 நாள் ரகுராமன் அன்கான்சியஸாவே இருந்திருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் பேரு சேதுராமன். மெடிக்கல் ஃபீல்ட்ல 20 வருஷம் சர்வீஸ் உள்ளவர். எல்லாரும் ரகுராமன் பழைக்க மாட்டார்னு சொன்னப்ப அவர் அதை பர்சனல் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பழைக்க வச்சிருக்காரு. உண்மையாவா சார்? சத்தியமா. இப்ப டாக்டர் சேதுராமன் லீவ்ல இருக்காரு. அவர் லீவு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. என்ன பைரவி, நானே ரஜினி சாரோட குசேலன் பட கதையவா சொல்றேன்? அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துருக்கீங்க. இல்ல சார்,
இது எப்படி சாத்தியம்? நீங்க எப்படி இதெல்லாம் ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது? அப்படியே நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால தகவல் அறிஞ்சு அப்படியே திருநெல்வேலிக்கு போய் டாக்டர் சேதுராமனை சந்திச்சு நான் பேசின மாதிரி ரீல் சுத்தினா நீங்களும் அதை உண்மைன்னு நம்பி அப்படியே பிரமிச்சு போய் உக்காந்துட்டீங்க. இதை பார்த்து நான் சிரிக்காம என்ன பண்ண முடியும்? ரீலா? அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? நான் சொன்னதெல்லாம் உண்மை அல்ல, பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை. இத பாருங்க பைரவி, அன்னைக்கு நான் உங்களை சந்திச்சு ராஜேஷ் கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி அதே மாதிரி மூவ் பண்ணி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய விசாரணையவே ஆரம்பிக்கணும். சார், ஏன் இப்படி பண்ணீங்க? திடுக்கிடும் திருப்பங்களும் மிரள வைக்கும் மாற்றங்களும் வக்கீலுக்கு மட்டும்தான் தனி சொத்தா என்ன? இல்ல, நான் நீங்க சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டேன். நீங்க ஏன் ஆடணும்? இத பாருங்க பைரவி, பொய் சொல்றவங்க தான் ஆடி போகணும். அது வந்து சார், அது எனக்கு தெரியும் பைரவி, நீங்க பொய் சொல்லவும் மாட்டீங்க. பட் ஏதோ ஒன்று இந்த கேஸ்ல என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நான் பைத்தியக்கார மாதிரி வேற வேற ஆங்கிள் வேற வேற கான்செப்ட் போட்டு அப்ளை பண்ணி உண்மை என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். சார், உண்மை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். அங்கதான் சார் நீங்க தப்பு பண்றீங்க. உண்மை எப்பவுமே பேசாது, முன்னாடி வந்து நிக்காது. அது பாட்டுக்கு ஓரமா ஊமையா நிக்கும். நாம தான் அதை தேடி போய் பார்க்கணும். அப்ப பொய் எப்படி இருக்கும்? நேரத்துக்கு தகுந்த மாதிரி சில நேரம் நான் தான் உண்மைன்னு சொல்லும், இன்னும் சில நேரம் நான் தான் பொய்ன்னு கூட சொல்லும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி. ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். எனிவே, அப்ப நான் செய்யறது சரிதான் சொல்ல வரீங்க? எது சரி? உண்மை ஓரமா ஊமையா நிக்கும், நாம தான் அதை போய் பார்க்கணும்னு சொன்னீங்களே, அதை சொன்னேன். அதை தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க பைரவி? உங்ககிட்ட உண்மையை சொல்லலாமா இல்ல பொய் சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 602020.